ஸோ ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா வாஷ்ரூமெண்ட்டில் இருக்க ஒரு கோல்டன் ரிட்ரைவர் ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். இவங்க மேஜராக கோல்டன் ரிட்ரைவர் மட்டும்தான் வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்ககிட்ட கோல்டன் ரிட்ரைவர்லேயே 5 கலருக்கு மேலே இருக்குது அண்ட் 3 வெரைட்டிஸ் வேறு சொன்னாங்க. இதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம் அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் பப்பீஸ் இவங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கங்கண்ணா, உங்கள் பேருண்ணா? ப்ரோ என் பேர் வெங்கடேஷ் ப்ரோ. என் பேர் நம்ம கெனல் எங்கண்ணா லொக்கேட் ஆயிருக்கு? சென்னை ஓல்டு வாஷன் பெட் ப்ரோ. நீங்கள் என்ன விதமான டாக் ப்ரீட்ஸ்னா பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் ரிட்ரைவர் தான் பண்ணுறோம். நம்ம கோல்டன் ரிட்ரைவரில் நம்மகிட்ட எல்லா வெரைட்டியும் இருக்குது. இப்போ உங்கள் ஃபார்மில் எத்தனை டாக்ஸில் மேல் அண்ட் ஃபீமேல் இருக்குண்ணா? ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து 3 ஃபார்ம் இருக்குது ப்ரோ. சென்னைக்கு அவுட்டரில் 2 இருக்குது. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 25 டாக் கிட்ட இருக்குது இப்போதைக்கு. மேல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 மேல் இருக்குது, மீதியில் ஃபீமேல் தான். ஓகே, நான் 3 ஃபார்ம்லேயுமே மேக்ஸிமம் ரிட்ரைவர் மட்டும் தான். ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் ஒண்டி தான் நம்மக்கிட்ட கிடைக்கும் ப்ரோ. எந்த பப்பே கிடைக்காது, கோல்டன் ரிட்ரைவர் ஒண்டி தான் நம்மக்கிட்ட கிடைக்கும். கோல்டன் ரிட்ரைவரில் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே குவாலிட்டி தான், எல்லாம் கேசி டாக் தான். உங்களுக்கு கேசி வேணால் கேசியும் தரலாம், வித்தவுட் பேப்பரும் தரலாம். நீங்கள் டாக் ஷோ பண்ணுற மாதிரி இருந்தால் கேசி தேவைப்படும். வீட்டில் பெட் அழகுனா கேசி தேவையில்லை. ஓகேண்ணா, இப்போ ரிட்ரைவர் நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்களாண்ணா இல்லை செல்ஃபாக வந்து எடுத்துக்கணுமாண்ணா? இல்லை ப்ரோ, நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம், அதர் ஸ்டேட்டுக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம். டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் தனியாக ஆகாது, ஆனால் சேஃபாக வந்துடும். உங்களுக்கு உங்கள் கைக்கு வந்து சேர வரைக்கும் நான் தான் பொறுப்பு. அது உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் இருக்க எந்த பிரச்சனையும் வந்ததில்லை, நம்மளுக்கு எல்லாமே சேஃபாக வந்துடும். ஓகேவா? ரிட்ரைவரில் மொத்தம் எத்தனை கலர்ஸ்லண்ணா இருக்குது? கோல்டன் ரிட்ரைவர் நிறைய கலர்ஸ் இருக்குது ப்ரோ. கலர்ஸ் வந்து ஷேடு மாரி மாறும், அது சொல்ல முடியாது. டார்க் கலர்லேருந்து ஒயிட் கலர் இருக்குது, நம்மகிட்ட எல்லா கலரும் நடுவில் வந்து ஆட் ஆகும். கோல்டனு, நம்ம வந்து ரெட் கலரு, அந்த மாதிரி நிறைய கலர் இருக்குது. ஃபஸ்ட் கலரை பார்த்து எடுக்காதீங்க டாக். ஏன்னா வந்து கலர் வந்து நீங்கள் டார்க் கலர்னால் வந்து அது டார்க் கலருக்கோசம் நீங்கள் வந்து சில பேர் போவாங்க ஒயிட் கலர். குவாலிட்டி பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஏன்னா என்கிட்ட எடுக்கலாம் நான் சொல்கிறேன், நான் பேசிக்காக சொல்கிறேன், குவாலிட்டி தான் பார்க்கணும். நிறைய பேர் கலருக்கோசம் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட இந்த கலர் இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா டார்க் கலர் நான் வெளியில் கடைக்கு போய் வாங்கிக்கிறேன், ரொம்ப கம்மி ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னா அது குவாலிட்டி இருக்காது. நீங்கள் கம்மி ப்ரைஸ் போகாதீங்க பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு போனீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து குவாலிட்டி இருக்காது. வளர்ந்தா கோல்டன் ரிட்ரைவர் மாதிரி இருக்காது. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க போகிறாங்க நம்மக்கிட்ட. ஏன்னா நம்ம வெளியில் வாங்கிட்டு இந்தமாரி குவாலிட்டி இல்லை பிரதர், இந்தமாதிரி வளர்ந்தால் லேபு மாரி வருது, முடி வர மாட்டுது, நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்து சேஃபாக எடுங்க கோல்டன் ரிட்ரைவர் பப்பி எடுக்கும்போது. ஏன்னா கோல்டன் ரிட்ரைவர் பப்பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல ஒரு ப்ரீடை சூஸ் பண்ணால் தான் நீங்கள் குட்டி நல்லாயிருக்கும் உங்களுக்கு வளர்ந்தா. நீங்கள் நார்மல் பப்பி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கம்மி ரேட்டுக்கு போகலாம். 10, 11, 12 போனீங்கன்னா ரொம்ப பெட் குவாலிட்டி தான் கிடைக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் மேக்ஸிமம் ஒரு நல்ல ப்ரீடை சூஸ் பண்ணி நல்ல குட்டியாடுங்க, அதுதான் மெயின் நான் சொல்லுவேன். நிறைய கோல்டன் ரிட்ரைவர் ஃபார்ம் இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட பப்பி எடுக்கிறதுக்கான ஏதாவது ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லுங்கண்ணா. நம்மக்கிட்ட என்னென்னா ஹெல்த் இஷ்யூ வராது பிரதர். நான் எப்போவுமே வீடியோவில் தான் சொல்லுவேன், ஹெல்த் இஷ்யூ வராது. ஜெனட்டிக்காகவும் சரி, நம்ம கொடுக்கும்போதும் சரி ஹெல்த் இஷ்யூ வராது. நல்ல குட்டி நல்லா வந்து ஆக்டிவாக இருக்கும். மெடிசனை பற்றி நம்மளுக்கு சில விஷயம் தெரியும். ஏன்னா ஒரு 10 இயர்ஸ் நான் ஃபீல்டில் இருக்கிறதுனால எனக்கு மெடிசன் பற்றி தெரியும். ஏன்னா சின்ன ப்ராப்ளம் ஷார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கிளைண்ட் எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நான் வந்து மெடிசன் சொல்லுவேன், அன்றைக்கி 1 டேயில் சரியாயிடும், 2 டேஸில் கம்ப்ளீட்டாக சரியாயிடும். சின்ன மெடிசன் நான் சொல்லுவேன், அது ட்ரிப்ஸ் நான் சொல்லுவேன், அந்தமாதிரி உடனே சரியாயிடும். அது மாதிரி நிறைய ட்ரிப்ஸ் இருக்குது ப்ரோ. நம்ம கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறது எப்படியும் நான் சொல்லிக் கொடுப்பேன். நிறைய ட்ரிப்ஸ் நான் சொல்லிக் கொடுப்பேன். மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். இதுதான் நம்மக்கிட்ட ஹெல்த் இஷ்யூ குவாலிட்டி 2 நம்பி நம்மக்கிட்ட வரலாம். கோல்டன் ரிட்ரைவர் அப்பார்ட்மெண்ட்டில் வளர்த்து செட் ஆகும்? அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க ப்ரோ. அப்பார்ட்மெண்ட்டு கம்பல்சரி சூட் ஆகும். அதுக்கேற்ற நான் வந்து சின்ன ட்ரிப்ஸ் கொஞ்சம் சொல்லுவேன். உங்கள் மெயின்டெனன்ஸ் எப்படி. இப்போ ரிட்ரைவர்னாலே ஹேர் அதிகமாக இருக்க ஒரு பிரீட் அப்படிங்கும்போது ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இது செட் ஆகுமா? கம்பல்சரி அதெல்லாம் செட் ஆகும் ப்ரோ. அதெல்லாம் சும்மா ப்ரோ. அது ஹேர் ஃபால்லாம் அதிகமாகலாம் இருக்காது ப்ரோ. கோல்டன் ரிட்ரைவர் நிறைய பேர் கோல்டன் ரிட்ரைவர் ஹேர் ஃபால் அதிகம் சும்மா சொல்கிறாங்க. அது ஹேர் ஃபால் ஏன் அதிகம்னா வந்து மெயின்டைன் பண்ணாதவங்ககிட்ட போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஹேர் ஃபால் கூட இருக்காது டாக் மேலே. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஃபுட்டு தான். நீங்கள் கரெக்டாக மல்டிவிட்டமின் சிரப்பு, கால்சியம் சிரப்லாம் கொடுத்தீங்கன்னா எந்த ப்ராப்ளம் ஆகாது, ஹேர் ஃபாலே இருக்காது. அது இல்லாமல் கிளைமேட் மெயின். ஏன்னா நம்ம கிளைமேட்டுக்கு ஃபஸ்ட்டு சூட் ஆகாம பார்க்கணும். ஏன்னா இவங்களோட பப்பீஸ் எல்லாமே நம்ம ஃபார்மில் இருக்கிற எல்லா பப்பியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கிளைமேட் செட் ஆகிடுவாங்க. ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வச்சுருப்போம், புரியுதுங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செட் ஆகிடும். குட்டிங்களும் அடாப்ட் ஆகிடும். நம்ம ஊர் கிளைமேட்டு, சென்னை கிளைமேட்டு அடாப்ட் பண்ணாவே எல்லா ஊருக்கும் அடாப்ட் ஆகிடும். அதனால் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் நம்ம ஊர் கிளைமேட் ஈஸியாக அடாப்ட் பண்ணால் நீங்கள் ஹேர் ஃபால் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் க்ரூமிங் ஒண்டி பண்ணுறாங்க, சீப்பு போட்டு டெய்லியும் 1 டைம் க்ரூம் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும் டாக். ஓகேண்ணா, இப்போ உங்ககிட்ட இருக்க டாக் ஒவ்வொன்றா பார்த்துடலாம். பார்க்கலாம் ப்ரோ. உங்ககிட்ட இருக்கிறது என்ன கலர் அண்ட் இது மேலா ஃபீமேலாண்ணா? ப்ரோ இவன் வந்து ரொம்ப ஃபேமஸ் ப்ரோ. இவன் ரொம்ப ஃபேன் பேஸ் அதிகம் எனக்கு. இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாச்சி.
ஓகேண்ணா. இவனுக்கு பார்த்தீங்கன்னா மேல், நம்மளோட மேல் இவன் ஸ்டட் மேல். இவனோட பப்பீஸ் நிறைய என்கொயரி வரும். நிறைய பேர் இவனோட இட்டாச்சோட பப்பீஸ் நிறைய பேர் கேட்பாங்க. நல்லா குவாலிட்டியாக இருப்பான் அவன். இவன் வயசு 1 வயசு அதாவது 9 மாதம் கிட்ட ஆகுது. இன்னும் 2 வயசு கூட ஆகலை. ஆனால் நல்ல க்ரோத் வந்துனுக்கிறான். நல்ல ப்ரொடியூஸ் பண்ணுறான். குட்டி நல்ல ஹெல்த்தியாகுது குட்டிங்க. என்னோட குட்டியும் குவாலிட்டியாகவும் இருக்குதுண்ணே குட்டிங்க. நீங்கள் பார்த்தாவே தெரியும். பயங்கர ஹைப்பர் ஆக்டிவ் ப்ரோ. நம்மக்கிட்ட வந்து 3 மேல் இருக்குது. ஆனால் இருக்கிறதுலே ஹைப்பர் ஆக்டிவ் தான். ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறான். எப்படி சொல்கிறது, நல்லா ஆக்டிவாக இருக்கலாம். ஆக்டிவாக இருந்தாலும் அது ஹெல்த் இஷ்யூ நல்லா குட்டிக்கு எதுவுமே வந்ததே இல்லை தெரியும். இந்த குட்டிக்கு வந்ததில்லை. குட்டிங்களும் இவனை மாரி தான் இருக்குதுங்க. நல்லா ஹைப்பராக இருக்குதுங்க, ஆக்டிவாக இருக்குதுங்க. நல்லா குட்டிங்க நல்லா சொல்கிற பச்சை எல்லாமே கேட்பான் ப்ரோ. ரொம்ப எப்படி சொல்கிறது, விளாட்றதுல ஜாலியாக விளாடுவான். சொல்கிறது நல்லா நம்ம சொல்கிறது என்ன சொன்னால் செய்வாங்க. ஓகேண்ணா. இந்த கலர் என்ன கலர்ண்ணா? இது டார்க் ரெட் கலர், ரெட்டிஷ் கலரில் வரும் ப்ரோ. இது கோல்டன் கலரில் பார்த்தீங்கன்னா டார்க் கலர், ரிச் கோல்டு சொல்லுவாங்க. இது வந்து டார்க் கலர் வரும். நம்மக்கிட்ட இதேமாரி ஒரு ஃபீமேல் ஒன்று இருக்குது. அதையும் காமிக்கிறேன். அதே பேர் ஷாஷி, அது பேர். அந்த ஃபீமேலையும் காமிக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷைனின்னு ஒரு ஃபீமேல் இருக்குது. அது வந்து ஒயிட் கலரில் இருக்கும். அதையும் காமிக்கிறேன். அப்புறம் வந்து பில்லின்னு ஒரு இருக்குது. நிறைய கலர்ஸ் நிறைய இருக்குது பிரதர். கோல்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கலர் வேரி ஆகும். அது நம்ம பப்பீஸில் கெஸ் பண்ண முடியாது. சில பேர் நினைக்கிறாங்க பப்பியில் வர கலர் தான் வளர்ந்தா அந்த கலர் தான் வரும்ன்ட்டு. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பப்பியில் என்ன கலர் தான் அதோட டபுள் மடங்கு கோட்டிங் மாறும். உங்களுக்கு ஸ்கின் கோட்டிங்லேருந்து ஹேர் கோட்டிங்கே மாறும் உங்களுக்கு. அதில் கலர் அதிகமாக சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு டார்க் கலர் கம்பல்சரி வந்துடும் உங்களுக்கு. பப்பீஸில் என்ன கலர் இருக்குதோ அதே கலர் வளர்ந்தா இருக்காது. உங்களுக்கு வந்து ஒரு 6 மந்த்தில் ஹேர் ரிமூவ், 4 to 5 மந்த்தில் உங்களுக்கு ஹேர் வந்து ரிமூவ் ஆகும். அதுக்கு அந்த பேபி ஹேர் வந்து கொட்டிட்டு அடுத்த கோட்டிங் வரும்போது டார்க் ஆகும். பார்த்தீங்கன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா குட்டீஸில் வந்து இவன் குட்டியும் நம்மகிட்ட எப்பவுமே கிடைக்கும். ஆனால் இப்போ இருக்கிறது மேலா ஃபீமேலாண்ணா? ப்ரோ இது வந்து ஃபீமேல் ப்ரோ. இது பேர் ஷாஷி. இது பேர். இதுக்கு 6 வயசு ஆகுது. இதுக்கு எத்தனை தடவை குட்டி போட்டுருக்குண்ணா? இது வந்து 3 டைம் போட்டுக்குது ப்ரோ. 3 டைம் போட்டுக்குது. ஹையஸ்ட்டாக பார்த்தா 14 குட்டி போட்டுருக்காங்க நம்மக்கிட்ட அதிகமாக லிட்டர்மெண்ட் அதிகமான கவுண்டிங்கில் போட்டது இந்த ஃபீமேல் தான். நம்மளுக்கு வீட்டில் ரொம்ப பெட்டு எல்லாருக்கும். வீட்டில் எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப பெட்டு. நம்ம ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்ம ஹியூமன் மாரி யோசிக்கும் ப்ரோ. இது இப்போ பைக்கில் ஏறி உட்கார்றது எல்லாமே அதுவே பண்ணும். ஆனால் ஹைப்பராக இருப்பாங்க. இந்த மாவும் பயங்கரமாக இருப்பாங்க. ஜாலியாக விளாடுவாங்க. இங்கே வா, சாஷி வா 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 சரி உட்கார் இங்கே வா சாஷி வா. சொல்கிறது எல்லாமே கேட்கும். ரொம்ப எப்படி சொல்கிறது, சைலண்ட்டான ஆள் தான் இது கொஞ்சம். இப்போ எப்படின்னா ஆக்டிவ்னா எப்படின்னா புது ஆள் வந்தால் கொஞ்சம் விளாடாது. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட தான் விளாடுமே. அட்டாச் அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டே ஆகாது. இது அந்தமாதிரி கேரக்டர் இது. நம்மகிட்ட இது ஒரு ஃபீமேலு. இது டார்க் கலர் தான். இது அமெரிக்கனில் வருவாங்க. கலர் பார்த்தீங்கன்னா இவங்க நல்லாயிருக்கும். இந்த கலரும் உங்களுக்கு குவாலிட்டியும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். இது இப்போ 6 வயசு ஆகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 வயசு மாரியே தெரில. உங்களுக்கு பார்க்கறது எத்தனை வயசு மாரி இது? ஒரு 1.5 வயசு 2 வயசு மாதிரி இருக்கு. அதுதான் ப்ரோ குவாலிட்டி. இதுதான் குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணுறது சொல்கிறது. இப்போ மழை பெஞ்சதுனால எல்லாம் ஈரமாயிட்டாங்க. அதெல்லாம் ஃபர்ரு உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியல. மழை பெய்ய ஈரமாயிட்டாங்க பாருங்க. நிற்க வச்சு காமிக்கிறேங்க. அண்ணா இப்போ இருக்கிறது மேலா ஃபீமேலாண்ணா? ப்ரோ இது ஃபீமேல் ப்ரோ. இது ஓகேண்ணா. இதோட ஏஜ் எவ்வளோண்ணா இருக்கும்? இது 2 வயசு ஆகுது. இதுக்கு இதோட கலர் என்னன்னு சொல்லுவாங்க? இது ஒயிட் கலர், இங்கிலீஷ் டைப் சொல்லுவாங்க. இது இங்கிலீஷ் டைப் ரெட்ரைவர். இது வந்து பியூர் ஒயிட்டில் இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட். இதுவும் நல்ல ஷோ குவாலிட்டி டாக். இது நீங்கள் பார்த்தாவே தெரியும். டைட்லேருந்து எல்லாமே ஹெட்லேருந்து கிட்ட இருக்கிற டாக்ஸ் எல்லாமே கேசி பிரீட். ஆமாம் ப்ரோ, எல்லாமே கேசி தான். உங்களுக்கு கேசி வேணால் பப்பீஸ் கேசி போட்டு தரலாம். ஆக்சுவலாக கேசி கேட்க மாட்டாங்க வீட்டில் வளர்க்குறதுனால. ஆனால் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல லைன்ஸ் தான். நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஓகேண்ணா. இது ஹெட்லேருந்து டைட்லேருந்து பாருங்கள் ஷார்ட் ஆகுது. இதுதான் காம்பேக்டாக இருக்கும். ரிட்ரைவர்லேயே அமெரிக்கன் இங்கிலீஷ்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி எத்தனை வெரைட்டிஸ்னா இருக்குது? அமெரிக்கன், இங்கிலீஷ், இப்போ யூரோப்பியன். இது எல்லாத்துக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் வரும்? கலர் டிஃப்ரென்ஸ் வரும் பிரதர். அப்புறம் வந்து இந்த சைஸ் மாறும் உங்களுக்கு. ஓகேண்ணா. அமெரிக்கன் சைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இட்டாச்சிக்கிறான் பார்த்தீங்களா, அந்த சைஸ் வரும். யூரோப்பியன் சைஸ்னால் இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும் டாக். அப்புறம் வந்து இங்கிலீஷ் டைப்னால் இது இந்தமாரி வரும் உங்களுக்கு. ஒயிட் கலரில் இருக்கும். அதுவும் கொஞ்சம் ஜைஜாண்டிக்காக வரும். பெருசாக சைஸ் பெருசாக வரும் உங்களுக்கு. அமெரிக்கனோட பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் ஆமாம் இங்கிலீஷ் ரெண்டுமே பெருசாக இருக்கும் ரெட்ரைவர். ஆனால் எல்லாமே சேம் தான். அது கேரக்டரைஸ் சேம் தான். அது உங்களுக்கு எதுவும் குழப்பிக்க தேவையில்ல. கேரக்டரைஸ் எல்லாமே சேம் தான் உங்களுக்கு. கோல்டன் ரெட்ரைவர்னால் ஒரே கேரக்டர் தான். ஃப்ரெண்ட்லியான கேரக்டர் தான் அது. கோல்டன் ரெட்ரைவர் பற்றி தெரிஞ்சவங்க வந்து அவங்களுக்கு தெரியும். ஒன் டைம் கோல்டன் ரெட்ரைவர் வளர்த்துட்டாங்கன்னா அது எவ்வளோ ஃப்ரெண்ட்லி, அது என்னென்ன பண்ணுது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டாக் ப்ரோ. அது யோசிக்கிறதே பார்த்தீங்கன்னா ஹியூமன் மாரி யோசிக்கும். அது திங்க் பண்ணுறது அவ்வளோ ஃப்ரெண்ட்லியான டாக். அது
பேர் பில்லி ப்ரோ. இதுக்கு 2 வயசு ஆகுது. இது கோல்டன் கலர். இப்போ உங்கள்கிட்ட கலர் காமிச்சோம், உங்களுக்கு டார்க் கலர், ஒயிட் கலர், கோல்டன் கலரு. அதேமாதிரி கலர் இன்னும் வெரைட்டியாக இருக்குது நம்மக்கிட்ட. அந்த கலரும் இருக்குது, வேறு கலரும் இருக்குது, அதே நான் காமிக்கிறேன். இப்போ இதோட பப்பீஸ் லிட்டர்மெண்ட் ஆகுது. ஓகேண்ணா. இப்போ இதோட எத்தனை பப்பீஸ் நான் போட்டது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து 4 பப்பி போட்டது ப்ரோ. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு பேட்ச்லேயும் லிட்டர்மெண்ட் இருக்குது. அந்த பப்பீஸை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேண்ணா. இப்போ கரண்ட்டில் எத்தனை பப்பீஸ் பக்கமாக அவைலபிளாக இருக்குது? இப்போ எத்தனை மொத்தம் 7 பப்பி இருக்குது ப்ரோ நம்மக்கிட்ட. ஓகேண்ணா. இப்போ பப்பி எடுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருந்தாங்கன்னா எந்தெந்த மாதிரிலாம் அதோட குவாலிட்டியை டிபெண்ட் பண்ணி பார்த்து எடுக்கணும்? பிரதர் நம்மக்கிட்ட குவாலிட்டி தான் பிரதர். நீங்கள் டிஃபெண்ட் பண்ணி குவாலிட்டி அது அப்படிலாம் இல்லை. நம்மக்கிட்ட எப்போவுமே குவாலிட்டி தான். அந்த குவாலிட்டிக்கு நம்மக்கிட்ட காம்ப்ரமைஸே இருக்காது. உங்களுக்கு எப்போவுமே குவாலிட்டி தான் நம்ம கொடுப்போம், புரியுதுங்களா? அப்புறம் வந்து நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மேல் ஃபீமேல் ரெண்டுமே குவாலிட்டியாக தான் இருக்கும். கலர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்மகிட்ட கலர் மாறினே இருக்கும். நம்மகிட்ட எல்லா கலர்ஸும் கிடைக்கும் நம்மக்கிட்ட பப்பீஸ் பார்த்தீங்கன்னா. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அதை நான் திருப்பி குவாலிட்டியாக நல்லா இருக்கும்னு சொல்கிறேன்னா நம்மக்கிட்ட அடல்ட் நம்மக்கிட்ட எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு குவாலிட்டிக்கு நீங்கள் காம்ப்ரமைஸே இல்லை, எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் அடல்ட் என்ன பார்க்குறீங்கன்னா அந்த மாதிரி தான் வருவாங்க குட்டிங்க வளர்ந்தா. ஓகேண்ணா. அதனால் நம்மக்கிட்ட குவாலிட்டிக்கு நீங்கள் காம்ப்ரமைஸே கிடையாது, நல்லாயிருக்கும். ஓகேண்ணா. ஆனால் இப்போ கரண்ட்டில் உங்ககிட்ட எத்தனை பப்பீஸ்னா இருக்குது ப்ரோ? மொத்தம் 7 பப்பி இருக்குது ப்ரோ. 2 பேட்ச் இருக்குது நம்மக்கிட்ட. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 38 டேஸ் ஆகுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 29 டேஸ் ஆகுறாங்க. அந்த பேட்சை நான் காமிக்கிறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 மேலு 2 ஃபீமேல் பேர் 2 பேர் இருக்குது. இதில் கலர்ஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை கலர்ஸ்னா இருக்கும்? இவங்களில் பார்த்தீங்கன்னா டார்க் கலரு, கோல்டன் கலர் 2 இருக்குது ப்ரோ. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒயிட் கலர் இருக்கிறாங்க, கோல்டன் கலர் இருக்கிறாங்க. வேக்சினேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சானா? நம்ம பப்பி டிபி போட்டு தான் ப்ரோ கொடுக்குறோம். பப்பி டிபின்னு ஒரு வேக்சின், ஃபஸ்ட்டு வேக்சின் போட்டு தான் தரோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 புக் ஆகிடுச்சாங்க. ஒரு பேர், இன்னும் ஒரு பேர் அவைலபிளாக இருக்குது. இது பயங்கர ஹைப்பர் ஆக்டிவ். நீங்கள் பார்த்தாவே தெரியும், தூக்க கூட முடியல, அந்தளவுக்கு பயங்கர ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறாங்க. டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 38 டேஸ் இவங்க கரெக்டாக. நல்லா கோல்டன் கலர், ரிச் கோல்டு வருவாங்க இவங்க 2 பேரும். நல்ல டார்க் கோல்டு. இவனோட டார்க்லாம் இருக்குது பப்பி, இவங்க கூட பிறந்த பப்பி. ஓகே. இப்போ உங்கள் கையில் இருக்கிறது எத்தனை டேஸ் ஓல்டுனா? இவங்க 29 டேஸ் தான் வருவாங்க ப்ரோ பப்பி. ஓகேண்ணா. இது எப்போனா சேல்க்கு வரும்? இவங்க இன்னும் ஒரு 1 வீக் ஆவாங்க. ஓகேண்ணா. இதில் மேல் எத்தனை ஃபீமேல் எத்தனைண்ணா? இவன் வந்து மேலு, மீது 2 பேர் ஃபீமேல். இவங்க இந்த ஒரு ஃபீமேல் புக் ஆகிடுச்சு இது. ஓகேண்ணா. இப்போதைக்கு இதில் ஒரு மேல் ஒரு ஃபீமேல் மட்டும்தான் அவைலபிள். ஆமாம் இந்த பேட்சில் பார்த்தீங்கன்னா. இதுக்கெல்லாம் வேக்சினேஷன்னா? இது போடணும் ப்ரோ, இன்னும் இப்போ தான் போடணும். நாளைக்கு தான் போடலான்டுறேன். பப்பி டிபி நாளைக்கு தான் போடணும். 30 டேஸில் தான் போடுவேன் நான். பார்த்தீங்கன்னா இவங்களும் பயங்கர ஹைப்பர் ஆக்டிவ். இது பாருங்கள், ஒரு இடத்துல உட்கார மாட்டுறாங்க பாருங்கள் இந்த டேஸ்லேயே. நல்லா நம்மக்கிட்ட எல்லாமே ஹைப்பராக இருக்கும் ப்ரோ, ஆக்டிவாக இருப்பாங்க. நல்லா ஹெல்த் இஷ்யூலாம் வராது சொல்லுவேன். அதுதான் இதுதான். ஏன்னா மெயின்டெனன்ஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. மதல் மில்க் நல்லா கொடுத்துருவோம் நம்ம. பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்கும். பொம்மை மாரி இருக்கும் குட்டி. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி நல்லா ஒரு பொம்மை மாரி இருக்கும் உங்களுக்கு. அதுதான் விஷயமே. பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும் குட்டி. கோல்டன் ரைட்டர்னால் இப்படி தான் இருக்கணுமே. பார்த்தீங்கன்னா பாருங்க, ஃபர் குவாலிட்டி பாருங்கள். இன்னும் ஃபர் வளரும், நல்லா வளரும் உங்களுக்கு. இப்போ தான் டேஸ் ஆகிக்கிறாங்கல்ல, இப்போ தான் நடக்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்குன்னு இவ்வளோ ஆட்டம் போடுறாங்க. ஆனால் இப்போ புதுசாக பப்பி வாங்குறாங்கன்னா அதோட குவாலிட்டியெல்லாம் எப்படி பார்த்து நான் வாங்கணும் ப்ரோ? ஃபஸ்ட்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபாதர் மதரை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். ஃபாதர் மதர் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இது ஃபாதர் மதர், இந்த பப்பியோட ஃபாதர் மதரான்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு ஃபார்மை விசிட் பண்ணி வாங்கணும். நீங்கள் குவாலிட்டியான பப்பி தான் அவங்க ப்ரீட் பண்ணுவாங்க. இந்த ப்ரீட் இல்லாமல் எந்த ப்ரீடாக இருந்தாலும் நல்ல ஒரு ப்ரீடை சூஸ் பண்ணுங்கள். அப்போ குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு பப்பி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டி எப்படின்னா நீங்கள் அந்த ஃபர் க்ரோத் பார்க்கணும். நீங்கள் நல்லா ஃபர் நல்லா. அப்புறம் இந்த டேஸ்ட்டில் எப்படி இது பாருங்கள் ஃபர்ரு. அப்புறம் டைல் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சாக இருக்கணும். நல்லா இந்த டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாள் பப்பி. இது 30 நாள் என்னென்ன ஆகணும், எல்லாம் கரெக்டாக இருக்குது பாருங்கள் க்ரோத்து. இதோட டைல்ன்றது ஷார்ட்டாக தான் இருக்கணுமா? ஆமாம், இல்லை ப்ரோ, கோல்டன் ரெட்ரைவர் ஷார்ட்டாக லேப் மேரில் கிடையாது. ஷார்ட்டாகவும் இருக்கும், லென்த்தாக இருக்கும். அதெல்லாம் நார்மல் தான். அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபர் குவாலிட்டி பார்க்கணும் மெயினாக. நல்லா ஃபர் நல்லா இந்த உள்ளே கை விட்டால் அந்த அளவுக்கு இருக்கணும். ஃபர் நல்லா அடர்த்தியாக இருக்கணும் உங்களுக்கு. இது எத்தனை டேஸ் ஓல்டுனா இந்த அளவுக்கு ஃபர் குவாலிட்டி இருக்குது? இது 29 டேஸ் தான் ஜஸ்ட்டு. ஓகேண்ணா. 29 டேஸ்லேயே ஆமாம், இந்த அளவுக்கு ஃபர் இருக்குது நம்மக்கிட்ட. இன்னும் வளர்ந்துச்சுன்னா இன்னும் அதிகமாகும். புரியுதுங்களா? அது மெயின்டெனன்ஸ் ஒன்று இருக்குது. நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். மெயின்டெனன்ஸ்னால் க்ரூமிங் சீப்பு போட்டு டெய்லியும் 1 டைம் அழகாக வாரி விட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் ஃபர் அப்படியே. இதுதான் மெயின்டெனன்ஸ் கோல்டன் ரெட்ரைவரை பொறுத்தவரைக்கும். வேறு அதிகமாக மெயின்டெனன்ஸ்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸி தான் மெயின்டெனன்ஸு. நீங்கள் எல்லாம் ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டன் ரெட்ரைவர். ஆனால் டவுட் என்ன இருந்தாலும் நம்ம கால் பண்ணி கேட்கலாம். ஓகே, நீங்கள் என்ன டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. மறுபடியும் உங்கள் லொக்கேஷன் அண்ட் கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்கண்ணா. என் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை ஓல்டு வாஷன்பேட் நம்ம பப்பி இருக்கிற இடம். நீங்கள் கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 8072431340. நம்மக்கிட்ட எனி டைம் பப்பி இருக்கும். எப்போவுமே நம்மக்கிட்ட கோல்டன் ரெட்ரைவர் பப்பி அவைலபிளாக இருக்கும்.
நீங்கள் வரதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணிட்டு வாங்க. அப்புறம் வந்து புக் பண்ணுறா முன்னாடியே புக் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போனாச்சும் கிஃப்ட் பண்ணணும், ஏன்னா பர்த்டேக்கு அந்த மாதிரினா நீங்கள் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட வந்து கோல்டன் ரெட்ரைவர் குவாலிட்டியாக தான் கிடைக்கும் எப்போவுமே. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ் ப்ரோ.